மைண்டில் தேவையில்லாத அந்த விஷயம் மறுபடியும் வருதா? எப்பயோ நடந்தது, யாரோ ஒன்று சொன்னாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க. டசன்ட் மேட்டர்லா வாழ்க்கையில் நம்ம என்ன பெர்ஃபெக்ட்டா? நம்ம என்ன கடவுளா பெர்ஃபெக்ட் இருக்குது? நம்மளுக்கு குறைபாடு இருக்குது தானே, நம்ம மனிதர் தானே. அப்போ மறுபடியும் வர்றதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, சில பாதங்கள் அதாவது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று உங்கள் வாழ்க்கையில் முதலாக எது செஞ்சாலும் உங்களுக்கு கவனம் முக்கியம், ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் யோசிக்க என்ன பண்ணணும், உங்கள் கவனத்தை எடுத்துரும். ஸோ நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அதில் உருப்படி வராது. நீங்கள் எது செஞ்சாலும் ஈவன் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கூட அது பாதி வேலையாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் கவனம் அதில் இல்லையே. ஏன்னா உங்கள் மைண்டு அந்த நடந்து போன விஷயங்கள் அதே விஷயத்தை மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க எப்பயும் சொல்லி முடிஞ்சிச்சு, அந்த விஷயமே முடிஞ்சிச்சு. ஆனால் உங்கள் மைண்ட் அதே சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ இது ஏன் வருதுன்னு நான் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். நம்ம மூளையில் டிஎம்என்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் நம்ம எப்போ ஏதோ செய்யாமல் யோசிக்காமல் சும்மா அப்படி உட்காந்துருக்கணுமா, அந்த டைம் நம்மளுக்கு இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கு அது தட்டி விட்டுரும். அதை தட்டி விட்டாலும் என்ன ஆகும்னா, அதோட ஆக்டிவேட் பண்ணிடுறோம். அதை ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட நடந்து போன விஷயங்கள், முக்கியமாக உருப்படி இல்லாத விஷயங்களை உங்களுக்கு மறுபடியும் அது போட்டு காமிக்கும். உங்கள் மைண்ட் அதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சொன்னவங்களோட அந்த மூஞ்சி, சொன்னவங்கள அந்த இடம், சொன்னவங்கள அந்த அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அது மறுபடியும் அது முடிஞ்சு போன விஷயம். அது ஏன் திரும்ப செய்யுது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்? உங்களோட உணர்வுகள், உணர்ச்சிகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல பார்க்குது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம அதை விட்டுருவோம், ஆட்டோமேட்டிக்காக விட்டுருவோம். அது மறுபடியும் அதே தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, முதலாக அந்த மாதிரி வரும்போது திடீர்னு நம்ம அதை யோசிக்கணும். ஓப்ஸ், என்னமோ நடக்குது, இப்போ நான் ஏன் அதே விஷயம் யோசிச்சுட்டே இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ், யூ மஸ்ட் பி அவேர், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். என்னமோ நடந்துகிட்ருக்கு, நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறேன்னு நீங்கள் தீர்மானமாக நீங்கள் சொல்லிடணும். உங்கள் மைண்டுக்கு நீங்களே சொல்லணும், இங்கே பாரு, நீ முடிஞ்சு போன விஷயம் சொல்லிகிட்டே இருக்க, எனக்கு வேண்டாம். அது ஒன்று. ரெண்டாவது அதை பிரேக் பண்ணுறதுக்கு திடீர்னு ஏதாவது செய்ய வேண்டியதான். சில நாளில் போய்ட்டு கோப்பி குடிச்சிங்க, சரியான வீட்டில் இருந்துருந்தீங்கன்னா போய்ட்டு படி ஏறி இறங்க, வீட்டில் ஒரு படி ஏறி இறங்குங்க. இல்லை சும்மா வெளியே போய்ட்டு கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க. பிரேக் தேட். அந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கு, அந்த டிஎம்எனுக்கு சாய்ஸ் கொடுக்காதீங்க. அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி இதே விஷயம், அதே நடந்து போன விஷயம், அதே ஒரே விஷயத்தை மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா, இதுதான் உங்கள் மூளைக்குள்ளே நடக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாமே உணரணும், இந்த மாதிரி நடக்குதுன்னு உணரணும். ரெண்டாவது அதை உடைக்கணும். எப்படி உடைக்குதுன்னா, நான் தான் சொன்னேன்னு, ஏதாவது திடீர்னு ஏதாவது போய் செஞ்சுருங்க. ஸோ அது நீங்கள் பண்ண உங்கள் இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் உங்களுக்கு அவ்வளோ வேலை செய்யாது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும், ஃபுல் கவனம் இருக்கும். தேவையில்லாத யோசனைகள்லாம் இருக்காது. அதாவது நடந்து போகிற விஷயம் ஒரு பாடம்னு நினச்சிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வரும். ஐ ஹோப் திஸ் இஸ் உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனடையணும்னு என்று நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.